மேம் க்ரௌட்டிங் சாம்பிள் ஒன்று வந்துருக்கு மேம். என்ன டெஸ்ட் தான் சாம்பிள் இருக்கு. வாட்டர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி டெஸ்ட் எடுத்துருங்க. அதே மாதிரி இனிஷியல் செட்டிங் டைம் ஃபைனல் செட்டிங் டைம் என்ன அப்படின்றது செக் பண்றதுக்கு செட்டிங் டைம் டெஸ்ட் எடுத்துருங்க. வாட்டர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி டெஸ்ட் எடுத்துருங்க. கியூப் போட்டுருங்க. கம்ப்ரஷன் டெஸ்ட் கண்டுபிடிச்சு எடுத்து வச்சிடலாம். கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கு? 4 ஹவர்ஸ்ல வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகுது, 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு அச்சீவ் ஆகுது, 28 டேஸ்ல எவ்வளவு அச்சீவ் 28 டேஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸோட ஸ்ட்ரென்த் முதல்ல நம்ம செக் பண்ணிடலாம். நார்மல் கான்கிரீட் ப்ரூஃப்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது நம்ம செக் பண்ணிடலாம். 4 ஹவர்ஸோட அப்சர்வேஷன் 169 கிலோமீட்டர் வந்திருக்கா ஃபெயிலியர் லோடு. யூசுவலா நார்மல் சிமெண்ட்க்கு வந்து 115 to 120 தான் வரும்ல. 3 டேஸ்க்கே நம்ம யூசுவலா 3 டேஸ் தான் பண்ணுவோம். ஓகே, அப்ப எனக்கு 24 ஹவர்ஸ் அண்ட் 28 டேஸோட அப்சர்வேஷன் ஷீட் வந்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க. கிளைண்ட் கிட்ட பேசிட்டு ஒரு பில்டிங்ல கிராக் இருக்கு, இல்ல அதை ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை சீல் பண்றதுக்கும் இந்த மாதிரி கிரவுட்டை யூஸ் பண்ணி சீல் பண்றதுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இது 4 ஹவர்ஸ்ல ஒரு கிரவுட்டை கியூப் பண்ணி கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் பண்ண ரிசல்ட்ஸ். அதே மாதிரி இது சிமெண்ட்டை வந்து 3 டேஸ் கியூரிங் பண்ணி அதுக்கப்புறமா அதனுடைய கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்தோட ரிசல்ட்ஸ். எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. சோ ஒரு பில்டிங்கை ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் சிமெண்ட் நீங்க இந்த மாதிரி கிரவுட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரென்த்தும் நல்லா அச்சீவ் ஆகும். உங்களுக்கு செட்டிங் டைமும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் மெத்தடாலஜிக்கு என்ன டைப் ஆஃப் கிரவுட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கரெக்டா கன்சல்டன்ட் கிட்ட கேட்டு அது யூஸ் பண்ற மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. அப்ப அதோட ரிசல்ட் கரெக்டா அச்சீவ் ஆகும்.